சமுத்தி குளத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைவில் அகற்றவில்லை என்றால் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட போவதாக அறிவிப்பு. திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அருகே உள்ள கிருஷ்ணசமுத்திரம் பகுதியில் அமைந்துள்ள சமுத்தி குளத்தை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டு ஆகாய தாமரை மற்றும் சீமை கருவேல மரங்களை அகற்றி சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர்கள் பேட்டி அளித்தனர். தேடிச்சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பெருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தாய் என்கிற பாரதியின் வரிகளுக்கு இணங்க திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் தாலுகா கிருஷ்ணசமுத்திரம் கூத்தைப்பார் கிருஷ்ணசமுத்திரம் சமுத்திக்குளம் பாசன விவசாயிகள் சார்பாக நாங்கள் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்தோம். 24/6/2026 ஃபர்ஸ்ட் மனு திருவெறும்பூர் வட்டாட்சி அலுவலர் கொடுத்தோம். அதுக்கு பிரகாரம் வந்து 30/6/2026 சர்வே பண்ணி அளந்தாங்க. அளந்துட்டு மறுபடியும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் 13 ஜூலை மனு கொடுத்தோம். அளந்துட்டு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் ஒட்டினாங்க. இந்த கிருஷ்ணசமுத்திரம் சமுத்திக்குளம் ஆக்கிரமிப்பு சார்பாக ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் ஒட்டினாங்க. அதுக்கு அங்கிட்டு எங்களை எல்லாமே போய் அளந்துட்டு ஒரு ஏஐ கேட்டால் ஏஐக்கும் இன்ஃபார்ம் பண்ணல, எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. ஒரு தாசில்தார் அலுவலகத்தில் 2வது நோட்டீஸ் விட்டுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், இந்த அளந்ததில் மறுபடியும் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் ஏஐட்ட கேட்டால் அவங்க 3வது நோட்டீஸே அனுப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் சேர்ந்து கூட்டு சதினால் ஏஐக்கு கொடுத்த ஒரு புகாரில் அந்த சமுத்திக்குளம் குளுமையில் இருக்க வலைகளை பூரா அகற்றுறதுக்கு லஷ்கர் ரெங்கநாதன், லஷ்கர் வந்து தனபால் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அந்த வலைகள் நாங்கள் எதுக்காண்டி அமைச்சிருக்கோன்னா அந்த வெங்காய தாமரை, அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளுக்கு வராத மாதிரி, அதே போல் நாங்கள் இறங்கி குளுமையை அடைச்சிட்டு ஏறும்போது சில விஷ பாம்பு, சில விஷப்பூச்சிகள் தொந்தரவுக்காண்டி நாங்கள் சேஃப்டிக்காண்டி அந்த வலையை அடைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து அவங்க பிரிக்க வந்துட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அதை 1% கூட அந்த ஆக்கிரமிப்பில் காட்ட மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ வீடு, இவ்வளோ தோட்டங்கள், அந்த ஆக்கிரமிப்பில் இவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க, 1% கூட அதில் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த தமிழக அரசு வந்து இதில் சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஆக்கிரமிப்பை அகற்றி எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். மேட்டூர் டேமு இனிமேல் ஏறதுக்கு வாய்ப்பில் இருக்கிற மலையை வச்சு நாங்கள் வந்து சாகுபடி பண்ணணும். அதனால் நல்லது ஒரு தீர்வு செய்யுது. இதில் வந்து பல இடர்பாடுகள் எங்கள் விவசாயிகள் பூரா மிரட்டலுக்கும் உள்ளாகிறாங்க. அதனால் நல்ல எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். வருங்கால தலைமுறை வந்து நல்ல இதுக்கு வாழணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி இது பண்ணோம். இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுத்துருக்கோம். நாளைக்கு வந்து பதில் சொல்கிறோம். நாங்கள் அடுத்த நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கணும். பார்ப்போம் அடுத்த நடக்குன்னு. இது அடுத்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் இறங்குற அளவு நாங்கள் சொல்லிட்டோம், சாலை மறியல் பண்ணுற அளவு. ஏன்னா இதுக்காக நாங்கள் பொறுக்க முடியாது. பல வருஷங்களாக போராடி அரசாங்கம் நம்பி ரொம்ப இதாகிடுச்சு. பல வருஷமாக நாங்களும் போராடி ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு முழு தீர்வு கிடைக்கிற நேரத்தில் இதில் ஸ்டாப் ஆகுது. இவங்க வந்து சர்வே பண்ணி மறுமேப்பு கொடுக்குறாங்கிறாங்க. ஆனால் அவங்க இது ஏஇ நான் 3வது நோட்டீஸ் விட்டுட்டேங்கிறாரு. அவங்க வந்து இந்த வலையை அகற்ற வராங்க. அது வந்து எங்களுக்கு வந்து அது வலையை அகற்றிட்டா கீழே இறங்கி குடும்ப தொடக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே பாதிப்பாகும். ஆனால் அந்த 1% கூட அந்த ஆக்கிரமிப்புல கவனம் செலுத்தலை. இது வந்து இதில் என்ன, ஒரு சிலர் வந்து அந்த அந்த ஆக்கிரமிப்பாளர்கிட்ட வந்து மோதி சில கட்ட பஞ்சாயத்து மாதிரி நடைபெறுதா என்னன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை. அந்த இப்படின்னாக்க இவ்வளோ நாள் டிலே ஆகுது. ஒரு மனு கொடுத்து 30 நாளில் விசாரிக்கணும். 3 மாதத்தில் ரிசல்ட்டை ஃபுல்லாக இது பண்ணிடணும். அந்த ரூல் பிரகாரம் இன்ன வரைக்கும் நடக்குதா என்னன்னு தெரியல. ஜூன் மாதம் கொடுத்தோம், இன்னைக்கு 3 மாதங்களை கடக்க இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ளது. அதனால தமிழக அரசு சிஎம் பார்வையில் கொண்டு போய் ஒரு எங்களுக்கு வந்து துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறோம். அப்படி நடவடிக்கை எடுக்காட்டினா நாங்கள் வந்து தமிழகம் முழுக்க இருக்க விவசாயிகளை கூட்டு இணைஞ்சு தமிழக விவசாயிகள் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட சாலை மறியலில் ஈடுபட போகிறோம். இதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை.